சிறுபான்மை கல்வி நிறுவனங்களின் ஆசிரியர் தேர்வு கமிட்டியில அந்தந்த நிறுவனங்களின் பிரதிநிதிகள் மட்டுமே இருந்து ஆசிரியர்களை தேர்வு செய்வதற்கான அரசாணையில கையெழுத்து போட்டுட்டு தான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன். இரண்டாவது அறிவிப்பு, ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் மூக்கையூர் கிராமத்தில் இருக்கிற தொன்மை வாய்ந்த புனித யாக்கோபு தேவாலயம் 1,42,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்படும். மூணாவது அறிவிப்பு, ஆசிரியர் தகுதி தேர்வு பிரச்சனையில சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் சந்திக்கிற சிரமங்களை பற்றி எங்கிட்ட நேரடியா கோரிக்கை வச்சதை தொடர்ந்து அதிகாரிகளோட தீவிர ஆலோசனை நடத்தின. அதைத் தொடர்ந்து அரசு வழக்கு விசாரணையை நீட்டிக்கிறதுக்கு பதிலாக இந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் மாநில அரசால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற்றோம். இந்த நடவடிக்கையை தொடர்ந்து டெட் தேர்வு தொடர்பான அரசியலமைப்பு சட்ட கேள்வி குறித்து மாண்புமை உச்சநீதிமன்றம் 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஆராய உத்தரவிட்டிருக்கு. இந்த அணுகுமுறையால சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள்ல 1439 ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்கிறேன். நான்காவது அறிவிப்பு, புதிய விதிமுறைகள் நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடியே நியமிக்கப்பட்ட 470 ஆசிரியர்கள் நியமனங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு கிறிஸ்துமஸுக்குள்ள அதற்கான ஆணைகள் வழங்கப்படும். போதுமா? போதும்ல? திருப்தியா?